வணக்கம். இது உங்கள் ஓம் சரவணபவ ஆன்மீக ஆலயம் சேனல். இலவச மாந்திரீக பயிற்சி. இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது சித்தர்களின் வசிய முறை. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சித்தர்கள் சில நுட்பமான சூட்சுமங்களை கொண்டு மிகப்பெரிய வித்தைகள்லாம் செய்வாங்க. அப்படிப்பட்ட வசிய வித்தை தான் இது. இந்த வித்தைக்கு தேவைப்படக்கூடிய பொருள் கல். அது தென்னங்கல்லாக இருக்கலாம், பனங்கல்லாக இருக்கலாம். அடுத்தது கொடியருகு, ஆதி கொடியருகுன்னு சொல்கிறாங்க. இந்த அருகம்புல்ல பல வகைகள் இருக்குது. கொடியாக படர்ந்திருக்கக்கூடிய அருகுலையும் எல்லா அருகும் பயன்படாது. கிணற்றில் போய் பார்த்திங்கன்னா, முன்னாடிலாம் கிணறு இருக்கும், அந்த இப்போவும் கிணறு இருக்குது. கிணற்றில் போய் பார்த்திங்கன்னா மேலிருந்து கீழ் வாட்டமாக செல்லக்கூடிய அருகம்புல் இருக்கும். அப்படியே அடி வரைக்கும் படர்ந்துருக்கும். அதில் 108 கணுக்கள் இருக்கும். அந்த கரும்பு மாதிரி கனவு இருக்கும். அந்த 108 கணுக்கள் உள்ள அருகம்புல்லை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஓம் என்று சொல்லி பல்லால் கடித்து அப்படியே அந்த கல்லில் போட்டுருங்க. போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வைத்து விட்டு ஒரு மண்டலம் கழித்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த மதுவெல்லாம் நன்றாக வற்றி அந்த அருகம்புல் கொடி பதமாக இருக்கும். பதப்படுத்தி வச்சுருக்கிறது மாதிரி இருக்கும். ரொம்ப கடினமாக இருக்கும், அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா? இதனுடைய தன்மை என்னென்னா, வெள்ளி, செம்பு, தங்கம். பவுன் கிடையாது, தங்கம். அதாவது தங்கத்துக்கூட செம்பு சேர்த்தா பவுன், இது தங்கம். இந்த மூணையும் ஒன்றா கூட்டி உருக்கி தகுடு தட்டிக்கணும். அந்த தகுடு எப்படி தட்டிருக்குன்னா, ஒரு காப்பு உங்கள் கைக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ காப்பு, அந்த அளவுக்கு நீங்கள் தட்டிக்கணும். தட்டி அந்த பதப்படுத்தி வச்சிருக்கிற மூலம், அந்த மூலம்னா அந்த கொடி தான். அந்த மூலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொடியை உள்ளே வச்சு அப்படியே சுற்றணும். உள்ளே வச்சு அப்படியே சுருட்டி செம்மை பெற ரவி வளையம் போல் செய்து அந்த கொடியை உள்ள வச்சு அந்த தகட்டில் அப்படியே சுற்றிடுங்க. சுருட்டிட்டீங்க. சுருட்டுனதுக்கப்புறம் அது செம்மை பெறணும். அப்படின்னா ரவி வளையம் போல் செய்து. இந்த ரவி வளையம்னா என்ன? இதுதான் விஷயம். சூரியனை போல் பிரகாசிக்கின்ற அந்த தகட்டை வளையல் போல் அப்படியே நீங்கள் சுருட்டி வளைச்சிக்கணும். அப்படியே வளையல் எப்படி சுற்றுறாங்க அது மாதிரி சுருட்டிக்கணும், வளைச்சிக்கிட்டு தெரியாமல் பொரிந்தனவாய் சேர்த்து கொண்டு அந்த வளைச்சிருக்க வளையத்தை பொறுத்துறீங்களா, ஜாயின் பண்ணுறீங்கள, அந்த ஜாயிண்ட்டு வெளியே தெரியக்கூடாதுன்றாங்க. பொரிந்தனவாய் அந்த இடைவெளி தெரியக்கூடாது. இணைப்பு தெரியாமல் பொருத்தி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறோன்னா, உங்களுடைய சத்குருவை தியானிக்கணும். உங்களுடைய குருநாதர் யாரோ அவங்கள தியானிக்கணும். அப்படி உங்களுக்கு யாரும் குருநாதர் இல்லை என்றால் சித்தர்களை, உங்களுக்கு விருப்பப்பட்ட சித்தர்களை நீங்கள் தியானம் பண்ணணும். தியானம் பண்ணி கிரமமான முறையில் பூஜை பண்ணி எடுத்துகிட்டு போய் பூஜை ரூமில் வச்சுருங்க. அப்புறம் காலையில் சூரிய உதயம் ஆகுதில்ல, அப்போது இதுக்கு பேரே ரவி வளையம் தான் பேர். இந்த சூரியனோட பவரில் தான் இந்த வசிய முறையே செயல்படும். அதனால் சூரியன் உதயம் ஆகிற நேரம் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் இன்னும் சிறப்பு. அதை எடுத்துகிட்டு போய் ஒரு தாம்பாளத்தில் வச்சு சூரியனுக்கு முன்னாடி வச்சு சூரியனை போற்ற வேண்டும். சூரியனுடைய மந்திரங்களை சொல்லி உருவேற்றணும். உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் எதுவோ சூரிய மந்திரத்தை சொல்லி உருவேற்றிக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ரவி வளையம் காப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த காப்பை எடுத்து வலது கையில் பூட்டிக்கணும். சரிங்களா? இப்போ சூரியனுடைய மந்திரத்தை சூரியனுக்கு முன்னாடியே கொடுக்கணும். காலையில் சூரியன் தோன்றும் போதுலாம் அந்த பூஜை நீங்கள் ஆரம்பிச்சிடணும். ஆரம்பித்து கொடுத்து எடுத்து உங்களுடைய வலது கையில் பூட்டி கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் எந்த காரியம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் ஒருநிலைப்படுத்திட்டீங்கனாக்கா என்ன நடக்கும்னாக்கா, மைதொடுத்த விழியாலும் மன்னர் தானும் மகத்தான மிருக முதல் வசியமாகும். இந்த உலகமே உங்களுக்கு வசியமாகும். மைதொடுத்த விழியால் மங்கைகள், பெண்கள் எல்லாம் பார்த்த மாத்திரத்திலே வசியமாயிடுவாங்க. மன்னாதி மன்னனும் உங்களுக்கு வசியமாயிடுவாங்க. மகத்தான மிருகங்கள்,
மிகப்பெரிய கொடிய மிருகங்களாக இருக்கட்டும், விஷ ஜந்துக்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வசமாகிவிடும். இந்த பலிதமான முறையை நீங்கள் யாருக்கிட்டையும் அதீத வித்தைன்னு சொல்கிறாங்க. இந்த வித்தை உடனே பலிதமாகும். இந்த வித்தை முறைங்கிறது அதீத வித்தை அப்படின்றாங்க. அதாவது இதனுடைய ஆற்றலுக்கு இணையான எதுவுமே கிடையாதுங்கிறாங்க. இதை யார் சொல்லிருக்குன்னா வேதாந்த வேதியர்கள் சொன்ன மார்க்கம். இந்த வித்தையை யாருக்கும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னாக்கா அதனுடைய ஆற்றல் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சிறப்பான வசிய வித்தை. இது எல்லாமே சித்தர்கள் செய்து கைகண்ட முறைதான். இது செய்து பயன்பெறுங்கள். இந்த காணொளியில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த காணொளியில் நாம் சந்திப்போம்.